ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருங்கள். எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தை, கர்த்தர் மலடியை சந்தோஷமாக்குகிறார். இன்றைய தேவனுடைய வார்த்தை, கர்த்தர் மலடியை சந்தோஷமாக்குகிறார். வாங்கள் தேவனுடைய வார்த்தையை பொறுமையாக நிதானமாக விசுவாசத்துடன் நாம் கேட்போம். மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலுயா. சங்கீதம் 113:9 வசனம். இன்றைய தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், மலடியை பிள்ளை தாட்சியாக்கி கர்த்தர் சந்தோஷமாய் குடும்பத்தில் இருக்க செய்கிறார். குடும்பத்தில் குடியிருக்க பண்ணுகிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் என்று கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நிச்சயமாகவே நீங்கள் பல வருடங்களாக இருக்கலாம், மருத்துவமனை, இன்னும் இயற்கை வைத்தியம், இன்னும் பலவிதமான முயற்சிகள் நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு என் மூலமாக உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, மலடியை பிள்ளை தாட்சி ஆக்குகிறார் என்று கர்த்தர் என் மூலியமாக இந்த வார்த்தையை உங்களுக்கு தெரிவிக்கிறார். நீங்கள் விசுவாசத்துடன் அதிகாலையில் நீங்கள் சங்கீதம் 113:9 வசனத்தின்படி நீங்கள் தேவனிடத்தில் அதிகாலையில் கேளுங்கள். கர்த்தாவே, நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கீங்க, வாக்கு மாறாதவர். இந்த வார்த்தையின்படி உம்மிடத்தில் நாங்கள் கேட்கிறோம், நீங்கள் எங்களை பிள்ளையை கொடுத்து எங்களை சந்தோஷிப்பீங்க அப்படின்னு கேளுங்கள். நிச்சயமாக நீங்கள் விசுவாசத்துடன் கேட்கும்போது தேவன் கண்டிப்பாக தருவார். விசுவாசத்துடன் கேளுங்கள். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். நீங்கள் எங்கெல்லாம் அவமானங்கள் பட்டீங்களோ அது உங்களுக்கு தான் தெரியும். நிச்சயமாகவே நீங்கள் உங்கள் கண்ணீர், உங்கள் கவலைகள் எல்லாம் கர்த்தர் சமூகத்தில் தண்ணீர் போல ஊற்றிவிடுங்கள். நிச்சயமாகவே மலடியை பிள்ளை தாட்சியாக்கி அவர்களை குடியேற பண்ணுகிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் என்று கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தையை பொறுமையாக நிதானமாக விசுவாசத்துடன் கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்வார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எண்ணி 3 மாதத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். நீங்கள் உங்கள் சாட்சிகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.